சாப்பாடு, சாம்பார், பொரியல், ரசம், வத்த குழம்பு இதுக்குள்ள அஜினமோட்டோ தேவையா? போடுறவங்களை நான் குறையே சொல்ல மாட்டேன். இனி எதிர்காலத்துல குழந்தை பிறப்புங்கிறது இயற்கையா சாத்தியமே இல்லங்கிறாங்க. இனி வரக்கூடிய ஜெனரேஷன் 60 தான் ஏஜ் லிமிட். இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா பிராய்லர்ஸ், அதனுடைய முட்டைகள், செயற்கை உணவுகள், உணவுனே தெரியாம அது உணவுன்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், கன்சீவா இருக்க பிள்ளைங்க, உங்களுக்கு வாழ்வாதாரம் ஆரோக்கியமா இல்ல டேஸ்டா? நம்ம முதல்ல நாக்கு கடுமையாக கூடாது. ஏன்னா அது மட்டும் தான் சுவையை கூட்டும். ஒரு வாசம் கமகமன்னு இருக்கணும், ஒரு சுவை கூட்டணும். இப்ப பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றோம், சாராயம் குடிக்க கூடாதுன்னு சொல்றோம். தயாரிப்பு நிறுத்த முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? 9:30 மணிக்கு ஒரு 1 வயசு 2 வயசு குழந்தைய கூட்டிட்டு வந்து ஹோட்டல்ல ஃபேமிலியா சாப்பிடுறாங்க. ஒரு குழந்தைக்கு மினிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் 7 to 8க்குள்ள உணவு கொடுத்துடணும். நைட் 11 மணிக்கு 12 மணிக்கு குட்டி குழந்தைங்களை எல்லாம் வச்சுட்டு ஷாப்பிங்றாங்க, ஹோட்டல்ஸுக்கு போறேங்கிறாங்க. அது ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. அதுக்கு மேல நீங்க சாப்பிட்டு எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? அப்ப காத்தால எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? வியாதி எங்க இருந்து வருது?